தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் நடைபெற்ற தாவேக பரப்புரை கூட்டத்தில் உயிரிழந்த சுராஜ் என்பவர் பரப்புரைக்கு பாஸ் வாங்கி சென்றிருக்கிறார் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரங்கள். சேலத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக கூட்டத்திற்கு வந்த சுராஜ் என்ற வடமாநில இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். இதனையடுத்து அவரது உடல் தற்பொழுது தனியார் மருத்துவமனையில் இருந்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இதனிடையே இது தொடர்பாக போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணையில் அவர் பாஸ் பெற்றுதான் இந்த கூட்டத்திற்கு சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக மோகன் என்ற அவரது நண்பரும் சுராஜும் இந்த கூட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள். சுராஜ் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சேலத்தில் வெளிப்பட்டதையில் வேலை பார்த்து வந்திருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவர் தீவிர விஜய் ரசிகராக இருந்த நிலையில் இந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நேற்றைய தினம் மோகன் 2 பாஸ்கள் வாங்கி வந்திருக்கிறார். சுராஜுக்கும் மோகனுக்கும் 2 பாஸ்கள் வாங்கி வந்த நிலையில் அந்த 2 பாஸ்களை பயன்படுத்தி கூட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் விஜய் பேசிக் கொண்டிருந்த போது இவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார். இதனையடுத்து அவர் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரக்கூடிய வழியிலேயே அவர் சுராஜ் உயிரிழந்திருக்கிறார். இந்த தகவல் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் சுராஜுக்கு ஏற்கனவே இருதய பாதிப்பு இருந்ததும் ஏற்கனவே இருதய பாதிப்பு காரணமாக இருதயத்தில் ஸ்டென்ட் வைத்திருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக வெயிலில் நீண்ட நேரம் நின்றிருந்ததன் காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் காரணமாக உயிரிழந்திருப்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து அவரது உடல் தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சேலம் தெற்கு வட்டாட்சியர் ஸ்ரீதர் மற்றும் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர், மாவட்ட செயலாளர் பார்த்திபன் ஆகியோர் நேரடியாக இந்த மருத்துவமனைக்கு வந்து பார்வையிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சேலம் தெற்கு வட்டாட்சியர் ஸ்ரீதர் மற்றும் அதிகாரிகள் நேரடியாக தொடர்பாக விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணைக்கு பின்னர் தற்பொழுது அவரது உடல் தனியார் மருத்துவமனையிலிருந்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு தற்போது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. குருசாமி, இப்ப முறையா பாஸ் வாங்கி சென்றவர் தான் சுராஜ். அதே நேரத்தில் அங்க உரிய முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. தற்போதைய விசாரணையில உயிரிழப்புக்கான காரணங்கள் அப்படின்னு ஏதாவது அதிகாரப்பூர்வமா சொல்லப்பட்டிருக்கா? உயிரிழப்புக்கான காரணம் என்பது ஹீட் ஸ்ட்ரோக் தான் உயிரிழப்புக்கான காரணம் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. போலீசார் விசாரணையிலும் தான் ஹீட் ஸ்ட்ரோக் தான் காரணம் என்ற ஒரு தகவலையும் போலீஸ் தரப்பிலும் அந்த தகவலை தான் தெரிவிக்கிறார்கள். வழக்கமாக இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை விட தமிழக வெற்றி கழகத்தில் இந்த முறை ஒரு ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக வரக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்குமே தொப்பி வழங்கப்பட்டது. மேலும் குடிப்பதற்கான தண்ணீர், பிஸ்கட் பாக்கெட், தவிர ORSL அந்த குளிர்பானம் உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டிருந்தது. மேலும் ஒவ்வொரு பாக்ஸ்களாக பிரிக்கப்பட்டு கூட்டமாக இல்லாமல் பாக்ஸாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாக்ஸிலும் 250 பேர் மட்டும் இருக்கக்கூடிய வகையில் அந்த பாக்ஸ்களானது வைக்கப்பட்டிருந்தது. உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த உயிரிழப்பானது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் இவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தது. அதுவும் ஒரு உச்சி வெயிலில் 12 மணிக்கு மேலாக ஒரு உச்சி வெயிலில் நடந்த இந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த உச்சி வெயில் காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இது தற்பொழுது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மருத்துவ முதற்கட்ட ஆய்விலும் இது தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சேலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பின்னரே முழுமையான காரணங்கள் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி குருசாமி.